ரஜினியுடன் மீண்டும் சேர தனுஷ் எடுத்த முடிவு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவும் தனுஷும் காதல் கொண்டேன் பட சமயத்தில் பழக ஆரம்பித்தார்கள். அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாற நீண்ட ஆலோசனைக்கு பிறகு தனுஷுக்கு தங்கள் மகளை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார்கள் ரஜினியும் லதாவும். அவர்கள் திருமணம் கடந்த 2004ஆம் ஆண்டு நடந்தது. இருவருக்கும் நடந்த திருமணத்தை பார்த்து பொறாமைப்பட்டவர்களும் ஆச்சரியப்பட்டவர்களும் தான் அதிகம். திருமணம் செய்து கொண்ட அவர்களுக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். தங்களது திருமண வாழ்க்கையை சுமூகமாக அவர்கள் நகர்த்தி கொண்டிருந்தார்கள். ஐஸ்வர்யா இயக்குனர் கனவிற்கு தனுஷ் தனது சப்போர்ட்டை வழங்கினார். நல்லபடியாக போய்கொண்டிருந்த அவர்களது திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பித்தன. அதற்கு யார் காரணம் என்று சம்பந்தப்பட்டவர்களுக்கே தெரியும். எப்படியும் இப்பிரச்சனை எல்லாம் முடிந்துவிடும் என்று எதிர்பார்த்திருந்த குடும்பத்தினரும் ரசிகர்களுக்கும் ஷாக் கொடுக்கும் விதமாக சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெற்றார்கள். 2 மகன்களையும் கோ பேரண்டிங் முறையில் வளர்க்கிறார்கள். தனுஷிற்கு 2வது திருமணம் போன்ற வதந்திகளும் அடிக்கடி வெளியாகி வருகின்றது. தனுஷ் ரஜினிகாந்தின் மீது வைத்திருந்த மரியாதையும் அன்பும் அப்படியே வைத்திருக்கிறார். தலைவர் படம் வெளியானால் முதலாளாக பார்த்து விடுவார். தலைவர் 173 திரைப்படத்திலிருந்து இயக்குனர் சுந்தர் சி விலகிய பிறகு அவருக்கு பதில் வேறொரு இயக்குனரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ரஜினி படத்தை தயாரிப்பாளருமான கமலும் இருந்தனர். அந்த சமயத்தில் ஒரு கதையை தயார் நிலையில் வைத்திருந்தனர். அப்பொழுதுதான் ரஜினிக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்பு தனுஷ் சொன்ன ஒரு கதை ஞாபகத்திற்கு வந்தது. காலா திரைப்படம் வெளியான சமயத்தில் தான் தனுஷ் ரஜினிக்காக ஒரு கதையை தயார் செய்து சொல்லியிருந்தார். ரஜினியும் அந்த கதையை மிகவும் பிடித்து போய்விட்டது. ஆனால் கால்ஷீட் சிக்கல் காரணமாக அப்பொழுது தனுஷின் இயக்கத்தில் ரஜினியால் நடிக்க முடியாமல் போய்விட்டதாக தெரிகின்றது. மீண்டும் கதையை கேட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாக ரஜினியை இயக்க வேண்டும் அல்லது அவருடன் இணைந்து நடிக்க வேண்டும் என தனுஷ் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார். தலைவருடன் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் நீண்ட வருட கனவு என்பதையும் உருக்கமாக நெருங்கிய வட்டாரத்தில் அடிக்கடி கூறுவாரா? அவருடைய ஆசையை ரஜினிகாந்த் நிறைவேற்றுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.